ஆமேன். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம வீடுகளில் டெய்லி சிலிண்டரை பயன்படுத்துகிறோம். எல்லா வீடுகள்லையும் இப்போ சிலிண்டரை பயன்படுத்துகிறோம். அந்த சிலிண்டரை கரெக்டாக கையாளணும். அந்த சிலிண்டரில் கரெக்டாக நம்ம கையாண்டு நம்ம அடுப்பில் என்ன பண்ணிக்கலாம், எல்லாம் சமைச்சிக்கிறாங்க. ஆகாரம் சமைக்கிறாங்க, குழம்பு வைக்கிறாங்க, பொரியல் பண்ணுறாங்க, கூட்டு பண்ணுறாங்க. நம்ம ஆகாரம் சாப்பிடுவதற்கு என்னென்ன தேவையோ சகலமும் அதில் நம்ம சமைச்சு அதை நம்ம சாப்பிட்டுக்கிறோம். அதை சரியாக கையாண்டா அந்த சிலிண்டர் என்றைக்கும் ஆபத்து உள்ளது தான். அதை சரியாக என்ன பண்ணணும், நம்ம கையாளணும். அதே தவறாக கையாண்டோம்னா அதை சரியாக பொருத்தணும். அந்த டியூப்பில் அது சரியாக வருதான்னு பார்க்கணும். அந்த கேஸ் எங்கேயாவது லீக் ஆகாமல், கேஸ் எங்கேயும் லீக் ஆகக்கூடாது. லீக் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணிடணும். இல்லைன்னா அது ஆபத்தாகிடும். அதை சரியாக கையாளாமல் நம்ம அலட்சியமாக விட்டுட்டோம்னா அந்த சிலிண்டர் என்ன ஆகிடும், வெடிச்சிடும். அது உயிருக்கே ஆபத்து. அது மற்றவங்களுக்கும் ஆபத்து, நம்ம கூட பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் அது ஆபத்து. அப்போது அந்த சிலிண்டரு ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம பொருத்தி பார்க்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம சரியாக இல்லைன்னா, சரியாக இருந்தோம்னா பேயை விரட்டலாம், பிசாசை விரட்டலாம், சுகப்படுத்தலாம், ஜெபிக்கலாம். ஆண்டவர் நம்ம மூலம் பெரிய அற்புதங்களை செய்வாங்க. ஆனால் சரியாக அதை கையாளலைன்னா, நம்ம சரியில்லாமல் இருந்தோம்னா ஆவிக்குரிய வாழ்க்கை சிலிண்டர் போல் வெடிச்சிடும். அப்போ நமக்கும் சேதம், நம்மளோடு இருக்கிற நிறைய பேருக்கும் சேதம். அது நல்லா இருக்காது. ஆவியானவர் நம்மளை என்ன பண்ணுறார், பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துகிறார். அப்போ ஆவியானவர் சொல்லுவதை நம்ம கேட்கணும். எப்படி சிலிண்டரை நம்ம சரியாக கையாண்டோம்னா எல்லாவற்றையும் செய்து கொள்கிறோமோ, அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம சரியாக எல்லாவற்றையும் நம்ம கடைபிடித்தோம்னா நாம் ஜெயம் பெறுவோம். ஆமேன். அல்லேலூயா.